டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டு வந்து கிடைக்காமையே போயிடும். ஸோ இப்போ எப்படியெல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேருக்கு சீட்டே கூட கிடைக்காம போயிருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். நீங்கள் எவ்வளவோ சாய்ஸ் வச்சுருப்பீங்க, ஆனால் ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நான் டைரெக்டாக காலேஜில் போய் சேர்ந்துக்கிறேன், எனக்கு மனதார மகிழ்ச்சி, எங்கள் அப்பா அம்மா எல்லாத்துக்குமே மகிழ்ச்சி, நான் நேரடியாக கல்லூரியில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த ஆப்ஷனுக்கு. அடுத்த கட்டமாக ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ராஜதந்திரமாக யோசிக்கிறது. அதாவது இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஆப்ஷனுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ எனக்கு கிடைச்ச காலேஜை நான் வச்சுக்கிறேன், ஆனால் எனக்கு அப்வர்டு மூமெண்ட்டில் மேலே உள்ள காலேஜில் நான் வச்சதில் ஏதாவது எனக்கு கிடைக்காம போச்சு, இப்போ கிடைச்சது எனக்கு வேணும், அதுக்கு மேலே ஏதாவது கிடைச்சாலும் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் என்னுடைய முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதையும் ஏற்று உறுதி செய்கிறேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர் கேட்கும். அந்த டிஎஃப்சி சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த டிஎஃப்சி சென்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஒருவேளை அப்வர்டு மூமெண்ட்டில் இப்போ கிடைச்சதே கிடைக்கலாம், இல்லாட்டி மேலே உள்ளதில் எது வேணால் கிடைக்கலாம். ஆனால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைச்சிரும். ஒன்று கிடைச்சதே கிடைக்கலாம், இல்லாட்டி மேலே உள்ளதில் ஏதாவது ஒன்று கிடைக்கலாம். மேலே உள்ளதில் ஏதாவது ஒன்று கிடைச்சி போச்சுன்னா மறுபடியும் கிடைச்சதுக்கு நீங்கள் மீண்டும் வர முடியாது. ஆனால் ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். அதனால் இந்த இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை ஏற்கிறேன், ஆனால் என்னுடைய முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதையும் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாவே டிஎஃப்சி சென்டர் கேட்கும். அந்த டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்வர்டு மூமெண்ட்டில் இப்போ கிடைச்சதுக்கும் வெயிட் பண்ணலாம், மேலே ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ சில பேருக்கு சீட்டே கூட கிடைக்காம போயிருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, அதாவது அது ரொம்ப முக்கியமான ஆப்ஷனுங்க. எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் நான் அதை ஏற்று உறுதி செய்கிறேன், முந்தைய விருப்பங்களுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இல்லையெனில் அடுத்த கட்ட கலந்தாய்வுக்கு போகிறேன்னு நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு சீட்டே கிடைக்காம போயிருந்தால் இந்த ஆப்ஷனை கொடுங்க. ஒருவேளை அப்வர்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்வர்டு மூமெண்ட்டில் ஒருவேளை கிடைக்கலனா நீங்கள் அடுத்த கட்ட கலந்தாய்வுக்கு போயிடுவீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.